தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். BNOS மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. 13ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏற்கனவே போன வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக போயிடுச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டுனே இருக்காங்க. BNOS அப்படின்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி கோர்ஸ், இது UG AUSH அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா யுனானி மற்றும் ஹோமியோபதி, இந்த 4 பட்டப்படிப்புகள். இது யோகா. இந்த 5 கோர்ஸில் BNOS மட்டும் நீட் இல்லை, குவாலிஃபிகேஷன் நீட்டாக அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. மீதி எல்லாத்துக்குமே நீட் எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த படிப்புகளை படிக்க முடியும். ஸோ அதுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. இதுக்கான உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்ன, மார்க்ஸ் எவ்வளோ, கட் ஆஃப் எவ்வளோ, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் டவுட் எதை பற்றி நிறைய கேட்குறீங்களோ அதை பற்றின வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ BNOS அப்படின்றது யோகா அண்டு நேச்சுரோபதி மெடிக்கல் டிகிரி கோர்ஸ். ஆயுஷ் அதில் ஒய் மட்டும் வராது, யோகா அங்கே போயிடும். AUSH ஆயுர்வேதா யுனானி சித்தா ஹோமியோபதி, இந்த 4 பட்டப்படிப்புகளுக்கான கோர்சஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள கம்பேரிசன் நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க. ஸோ BNOS நீங்கள் நீட் எழுதுனீங்க, நீட்டில் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இந்த முறை எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OC ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஜென்ரலில் போட்டி போடுற எல்லாருக்குமே 217 இந்த முறை எலிஜிபிலிட்டி மார்க்ஸாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதர்ஸ் BC MBC SC ST இவங்க எல்லா கம்யூனிட்டிஸுக்குமே BCMக்கும் சேர்த்தான் 177 இந்த முறை எலிஜிபிலிட்டி மார்க்ஸாக வச்சுருக்காங்க. 177லாம் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் நீங்கள் ப்ரைவேட்லேயே போய் படிக்க முடியும். மற்றபடி நீங்கள் 177 எடுக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆயுஷ் கோர்ஸஸ்லேயும் சரி, MBBS கோர்ஸ் BDS கோர்ஸும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணவே முடியாது. அதுதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி. நீட்டில் 177 மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே டாப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் MBBS BDS, அதுக்கு அடுத்தது இங்கே வரும்போது சித்தா ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கோர்ஸாக செலக்ட் பண்ணலாம். OC கேண்டிடேட்ஸ் 217 இந்த முறை மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்கணும். இது இந்த வருஷம் ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் MBBSல எவ்வளோ கட் ஆஃப் போகுது அதை பார்த்துட்டு நமக்கும் கட் ஆஃப் கண்டிப்பாக வீடியோஸ் நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் போடுறேன். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். இதில் மேக்ஸிமம் ஏதாவது மார்க் குறைய வாய்ப்பு இருக்கான்னா இங்கே ஒரு 2 ரவுண்டு ஆயுஷ் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அங்கே AACCC மூலமாக நடத்துவாங்க. அதில் ஒரு 2 ரவுண்டு போனதுக்கு அப்புறமா இங்கே எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை பொறுத்து உங்களுக்கு மார்க்ஸ் குறைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 10 மார்க்லேருந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 மார்க் வரைக்கும் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு 177 எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். ஸோ நீட் எழுதணும், எனக்கு 177 வரல அப்படின்னா நீங்கள் டாக்டர் படிப்பு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNOS கோர்ஸ். இதுக்கு நீட்டே தேவையில்லை, +2 எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இருந்தால் போதும். அதில் SCக்கு 35, SC ST கேண்டிடேட்ஸுக்கு SC SCA ST கேண்டிடேட்ஸ் 35 மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ். நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் 35 தான். அதர் போர்ட்ஸ்லையுமே மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் 35 to 40 தான் அதிகபட்சமாக இருக்கும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்துடலாம். MBC கேட்டகரிக்கு 40% மார்க்ஸ் எலிஜிபிலிட்டி மார்க்ஸாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. BC கேண்டிடேட்டாக இருந்தால் 45, OCயாக இருந்தால் 50% நீங்கள் +2ல் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இதில் வரலாம், இந்த கோர்ஸை அப்ளை பண்ணலாம். வேற நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எல்லா கம்யூனிட்டிஸுக்குமே. ஆனால் நீட்டு SC SCA ST கேண்டிடேட்ஸ், MBC BC கேண்டிடேட்ஸ் 177 இருக்கணும். ஓப்பன் கேட்டகரி OC கேண்டிடேட்ஸ் 217 எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இருக்கணும். வித் அதுவும் கூட நீங்கள் +2 எல்லா சப்ஜெக்ட்டுமே ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. இதுதான் இதுக்கான நீட் ஆர் நோ நீட். BNOSக்கு நீட்டு தேவையில்லை. மற்ற கோர்சஸ் ஆயுஷ் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே 4 கோர்சஸ்க்குமே நீட் கண்டிப்பாக வேணும். அதே இந்த முறை எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சரி, அடுத்ததாக
கோட்டா இதில் என்னென்ன கோட்டா இருக்குது, அதில் என்னென்ன கோட்டா இருக்குது. நீட்டு வரதுனால இதில் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு 100 சீட்டு ஒரு காலேஜில் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு 15 சீட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. மீதி இருக்கிற சீட்டை 65% கவர்மெண்ட் கோட்டா, 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி பிரிச்சுடுவாங்க. அப்போது உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் கம்மியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் கம்மியாகவும் ஆல் இண்டியா கோட்டா சீட்டு ஒரு 15 சீட்டை பிரிக்கிறதுனால. வேறாஸ் இங்கே பிஎன்ஒஎஸ் பார்க்கும்போது இருக்கிற 100 சீட்டை 65-35 ஈக்குவலாக பிரிச்சிடும். அதை ஈக்குவலாக இல்லை, 65-35 மட்டும் பிரிச்சிருவாங்க. இங்கே நீட்டுக்குன்னு ஆல் இண்டியா கோட்டாக்குன்னு தனியாக எதுவுமே இடஒதுக்கீடு கிடையாது. அதனால் டைரெக்டாக 65 கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 35% அப்படியே பிரிச்சிருவாங்க. ஸோ இதுலேயுமே சரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் +2 முடிச்சிருக்கிறவங்க இங்கேயுமே அப்ளை பண்ணலாம். இதில் நீட் முடிச்சிருக்கிற நீட்டில் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை தாண்டி இதில் ஆல் இண்டியா கோட்டாவிலுமே அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ இதில் வரும்போது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸுக்கு நிறைய உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு 15 ப்ளஸ் இதில் திரும்ப 35 போகிறதுனால இதில் மேக்ஸிமம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் கிடைக்கும். இதுலேயுமே தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ரெண்டுத்துலேயுமே போட்டி போடலாம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ். இதில் ஒன்லி தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் மட்டும் கவர்மெண்ட் கோட்டாவில் வர முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் வர முடியும். ஸோ அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அடுத்ததாக பிஎன்ஒஎஸ் கோர்ஸ். இதில் இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவிலையும் சரி, இங்கேயும் கவர்மெண்ட் கோட்டாவிலும் சரி, அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை மொத்தமாக 5 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் கடைசி 5 வருஷம் இங்கே ரெகுலராக படிச்சிருந்தாங்கன்னா, இதில் சொல்கிறது 6 to 12 இந்த 7 வருஷம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஓசி கேட்டகரியில் இந்த கோட்டாலையுமே அவங்களுமே எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ நான் அதர் ஸ்டேட்டுன்னு சொல்ல வர்றதே எதுக்காக அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரி கேண்டிடேட்டுமே இப்போ அதர் ஸ்டேட் கேண்டிடேட் தான் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் பாண்டிச்சேரி கேண்டிடேட் வரணுன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஸ்கூல்ஸில் 6லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் கூட தமிழ்நாட்டில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அந்த ஒன்று அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5%. அதாவது ஒரு 100 சீட்டு இருக்குன்னா அதில் 7.5 சீட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிறது தான் ரிசர்வேஷனில் கொண்டு வருவாங்க. அதில் SC ST MBC BC OBC இவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி ரிசர்வேஷன் கேட்டகரி தமிழ்நாடோட பாலிசியை பார்த்து கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவோட ரிசர்வேஷன் பாலிசி தான் இருக்கும். கவர்மெண்ட் கோட்டா இங்கேயும் சரி இங்கேயும் சரி 69% ரிசர்வேஷன். 69னா உங்களுக்கு தெரியும், SC STக்கு 18%, STக்கு 1%, MBCக்கு 20%, BCக்கு 28%, அது இன்க்ளூடிங் BCM சேர்த்து 30%. அப்போ 26 ஒரு 3% வந்து BCMக்கு போயிடும். 30%, 30 BC, 20 MBC, 18 SC SCA, 1 ST மொத்தம் சேர்த்து 69% இடஒதுக்கீட்டில் போயிடும். மீதி இருக்கிற 31% மட்டும் ஓப்பன் கேட்டகரி. எல்லாருமே எல்லா கம்யூனிட்டிஸுமே அதில் போட்டி போடலாம். டாப் மார்க்கில் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும். ஆல் இண்டியா கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அந்த மாதிரி ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது. ஒன்லி மார்க் அடிப்படையில் யார் டாப் மார்க்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதில் கம்யூனிட்டியே கிடையாது. அது ஒன்று முடிஞ்சு. சரி, இந்த 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளிகளில் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. அது வந்து ஒன்லி நீட் இருக்கிற கோர்சஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிஎன்ஒஎஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. இந்த ஆயுஷ் கோர்ஸுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 7.5. இந்த 7.5ல் செலக்ட் ஆகிறவங்களுக்கு காலேஜில் நீங்கள் ஒரு பைசா கூட கட்ட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் படிச்சிக்கலாம். ஃப்ரீன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான காசை வந்து கொடுத்துரும். நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தாலும் சரி, உங்களுக்கான ஆகிற செலவை அரசே ஏற்றுக்கும். ப்ரைவேட் காலேஜஸுக்கு அரசே மொத்தமாக ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஆச்சோ அதை வந்து கிளைம் பண்ணி அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் எந்த ஃபீஸும் கம்பல்சரி ப்ரைவேட் காலேஜுக்கோ சரி கவர்மெண்ட் காலேஜுக்கோ சரி 7.5ல் செலக்ட் ஆகி இருந்தால் மட்டும், அரசு பள்ளியில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, பட் இந்த கோட்டாவில் நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை.
இல்லை நான் 7.5ல இருக்கேன், நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் 7.5ல செலக்ட் ஆகல, மற்ற வேறு எஸ்சி கோட்டாவிலையோ எம்பிசி கோட்டாவிலையோ எம்பிசி கோட்டாவில் நான் செலக்ட் ஆகிருக்கேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காசு கிடைக்காது. உங்களுக்கு வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இதுக்கான தனி வீடியோ நான் போடுறேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய டைம் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி, 7.5 ரிசர்வேஷன் பிஎன்ஒய்சி கிடையாது, இதுக்கு ஆயுஷ் கோர்சஸ்க்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக கவுன்சிலிங் டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஆயுஷ் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீட் இருக்கிறதுக்கு இதுக்கு NCISM அப்படின்னு சொல்லி NCISM சொல்லி நேஷ்னல் கவுன்சில் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், NCISM நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோமியோபதி அப்படின்னு 2 இருக்குது. ஹோமியோபதிக்கு மட்டும் தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது, மற்ற சித்தா, ஆயுர்வேதா, யுனானிக்கு ஒரு தனியாக ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து AACCC அப்படின்னு ஒரு உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்டிங் பண்ணுறதுக்கு இந்த கோர்சஸ்க்கு நடத்துவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து நடத்தி முடித்ததுக்கு அப்புறமா அந்த 2 ரவுண்டில் யாரெல்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்காங்களோ, இது ஒன்லி ஃபார் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், இதில் இருக்கிற காலேஜஸுக்கு மட்டும் அவங்க நடத்துவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற காலேஜஸில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்க எடுத்துப்பாங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்கெல்லாம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸுக்கும் சரி, ப்ரைவேட் காலேஜ் சரி, நீங்கள் நாட் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அந்த 2 ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே செலக்ட் ஆகி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இங்கே ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அதில் இருக்கிற லிஸ்ட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இவங்க செகண்ட் ரவுண்ட் நடத்துவாங்க, இல்லை ஃபஸ்ட் ரவுண்ட் நடத்துவாங்க. அங்கே 2 ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நீட் மார்க் அதிகமாக இருக்கிறவங்களாம் MBBS செகண்ட் சாய்ஸ் BDS, அதுக்கு அப்புறமா தான் இங்கே ஆயுஷ் கோர்சஸ்க்கு வருவாங்க. அதேமாதிரி MBBS கவுன்சிலிங்கும் நடத்தி 1 ரவுண்டோ 2 ரவுண்டோ முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு கட் ஆஃப் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே நடத்துனாங்கன்னா நிறைய பேர் இங்கே அது கிடைக்கல, இங்கே படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுனால ஸோ இது வந்து BNOS சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆயுஷ் கோர்சஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் முதல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்ததாக கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறது. சேஃபர் சைடுக்காக நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே இந்த வருஷம் கண்டிப்பாக மாறும். ஒவ்வொரு வருஷமும் எடுக்கிற +2 மார்க்கின் அடிப்படையிலும் நீட் மார்க்கின் அடிப்படையில்னா ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸில் யார் டாப்பரோ இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் கட் ஆஃப். அதை நம்ம முன்னாடியே ஒரு ப்ரெடிக்ஷன் தான் பண்ண முடியும். பட் எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. இந்த வருஷம் நீட் மார்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 400+ வரைக்கும் போகலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஸோ மேபி இதை விட ஒரு 20-30 மார்க்ஸ் மேலேயும் போகலாம், இல்லை கீழேயுமே வரலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 அப்படின்றது என்னோட கணிப்பாக வச்சுருக்கேன். 400 மார்க் எடுத்தவங்க வரைக்கும் இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீட்டு இந்த 4 கோர்சஸ்க்கும் இதை +2 பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 180+ கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். 180 கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்டரில் இருக்கலாம். இந்த வருஷம் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் மீதி பேருக்குலாம் என்ன சான்ஸ் இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பொறுத்து தெரியும். ஸோ 180+ இருக்கிறவங்க சேஃபர் சைடு, இங்கே 400+ இருக்கிறவங்க சேஃபர் சைடு. நீட் மார்க் இது ஒன்லி +2 மார்க். சரி, அடுத்ததாக கவர்மெண்ட் காலேஜஸ் இதுக்கு எவ்வளோ இருக்குது, இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகா காலேஜுக்கு செங்கல்பட்டில் 1, சென்னையில் 1. சென்னையில் 60 சீட் இருக்குது, செங்கல்பட்டில் 100 சீட் இருக்குது. இதில் எல்லா ரிசர்வேஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இது எல்லாமே போய் அவங்கவுங்க கம்யூனிட்டிஸ்க்கு மினிமலாக தான் இருக்கும். மொத்தமே 160 சீட்ஸ் தான் யோகா நேச்சுரோபதியில் இருக்குது. வேற இங்கே பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு 2 காலேஜ் இருக்குது. சென்னையில் 1, பாளையங்கோட்டையில் 1 இருக்குது. சென்னையில் 60 சீட், பாளையங்கோட்டையில் 100 சீட், 160 சீட் சித்தாவுக்கு. இதுலேயும் 160 சீட், இதுலேயும் 160 சீட். ஆயுர்வேதாவுக்கு ஒரே ஒரு காலேஜ் கன்னியாகுமரி நாகர்கோயிலில் தான் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு காலேஜ் 60 சீட் இருக்குது. ஹோமியோபதி மதுரையில் இருக்குது. மதுரையில் ஒரே ஒரு காலேஜ் 60 சீட் இருக்குது. யுனானி சென்னையில் இருக்குது, ஒரே ஒரு காலேஜ் 60 சீட் இருக்குது. இவ்வளோ தாங்க கவர்மெண்ட் காலேஜஸ். இது 60 60 60 160 160. சித்தாவுக்கு 160, யோகாவுக்கு 160. இது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ். இதுக்குள்ளே தான் வந்து ரிசர்வேஷன் பிரகாரம் எல்லாமே பார்த்து ஆல் இண்டியா கோட்டாலாம் போக இதில் வந்து ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த 160 சீட்டுமே. அடுத்தது அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஏற்கனவே இங்கேயே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேயே ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. எஸ், எதுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே BNOSக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். இங்கே ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணலாம்.
ஒருவேளை தமிழ்நாட்டில் அதர் ஸ்டேட் கேண்டிடேட் 6லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓசி கேட்டகரியில் கவர்மெண்ட் கோட்டாலையுமே ரெண்டுத்துக்குமே இங்கேயும் அப்ளை பண்ணலாம், இங்கேயும் அப்ளை பண்ணலாம். அதர் கண்ட்ரி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க, கேண்டிடேட் ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதர் கண்ட்ரி அதர் சிட்டிசன்ஷிப் வந்து இங்கே இந்த கோர்ஸுக்கு ஆயுஷ் கோர்சஸுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக வேக்கன்சிஸ் மொத்தம் கவர்மெண்ட் காலேஜை தவிர்த்து ப்ரைவேட் காலேஜஸோடு சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாவுக்கு மட்டும் போன வருஷத்தோட அடிப்படையில் 2100 2200 சீட்ஸ் வரைக்கும் யோகா நேச்சுரோபதி கோர்சஸ்க்கு இருக்குது படிக்கிறதுக்கு. கவர்மெண்ட் காலேஜோடு சேர்த்து 2200 ப்ளஸ் வரைக்கும் வருது. இதே சித்தா நீங்கள் படிக்கணும்னா அப்ராக்சிமேட்டாக 850லேருந்து 900 சீட்ஸுக்குள்ளே மட்டும்தான் சித்தா இருக்குது. ஆயுர்வேதா ஒரு 350லேருந்து 400 சீட்ஸுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இதை ஏன் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நடத்த முடியும். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எந்தெந்த காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ டீட்டெயிலாக இன்னுமே எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இப்போதைக்கு போன வருஷத்தினோட அடிப்படையில் இது 360 to 400 சீட்ஸ் இருக்குது. ஹோமியோபதி கொஞ்சம் அதிகமாக 1000 சீட்ஸ் வரைக்கும் இருக்குது. யுனானியில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் 60 சீட்டு மட்டும் தான் இருக்குது. வேறு ப்ரைவேட்டில் எதுவுமே இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே 3 இதுக்கும் ப்ரைவேட் காலேஜ் நிறைய இருக்குது. ஸோ யோகாவுக்கு மட்டும்தான் 2200 சீட் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் நீட் கிடையாது. அதனால தான் நிறைய பேர் யோகா படிக்கிறாங்க. சரி, ரைட். அடுத்ததாக டிஃபிகல்ட்டி லெவல் படிக்கிறது. ஸோ யோகா படித்தா நல்லா ஈஸியாக முடிச்சிடலாம், சித்தா படித்தா ஈஸியாக முடிச்சிடலாம், யுனானி படித்தா ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இதை ஒரு கேள்வியை கேட்குறாங்க, எது படித்தா ஈஸி? ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து தான் ஈஸி டிஃபிகல்ட்டி அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். சரி, அதில் எதுவும் இல்லை. ஸோ யோகா நேச்சுரோபதி அப்படின்றது சித்தாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு டிவிஷன். அது இல்லாமல் எம்பிபிஎஸ்சில் வர நிறைய சிலபஸ் வந்து யோகாவில் இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு பாதி சிலபஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எம்பிபிஎஸ்க்கு வர்ற பாதி சப்ஜெக்ட் வந்து இதுக்கு வர்றதுனால அதனால் அதை டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் அது டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. படிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். சரி, சித்தா வரும்போது சித்தாவில் பழங்கால ஓலைச்சுவடிகள்லேருந்து நிறைய பாடல்கள் தமிழில் ரொம்ப முழுக்க டெப்த்தாக போய் பழங்காலத்து பாடல்களை வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் நல்லா படிக்க தெரிஞ்சவங்க சித்தா எடுக்கலாம். ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும், சமஸ்கிருதம் அதில் வந்து நிறைய வரும். ஏன்னா அது கேரளா பேஸ்டு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அடுத்ததாக ஹோமியோபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். இது வந்து நிறைய இங்கிலீஷ் வரும். அடுத்தது யுனானின்னு பார்த்தீங்கன்னா இதில் அரேபியன் லாங்குவேஜஸ், உருது அப்புறம் அரேபியன் லாங்குவேஜ் ஏதோ ஒன்று வரும். இது ஆக மொத்தம் எல்லாத்துலேயுமே டிஃபிகல்ட்டி லெவல் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே ஒரு டைப்பாக இருக்கும். எல்லாமே யூனிக்னஸ் கிடையாது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இதை எடுத்து படிக்கணும். டாக்டர்ஸ் கோர்ஸ் நீங்கள் நீட்டில் வந்து நிறைய வரல, எம்பிபிஎஸ் கிடைக்கல, ஏதோ ஒரு மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு படிப்பு படிக்கணும், நம்ம டாக்டர் முடிக்கணும், மருத்துவத்துறையில் சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதில் ஏதாவது ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணி படிக்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைச்சா ரொம்ப மினிமல் இயர்லி ஒரு 50,000 ருபீஸ் தான் ஆகும். நீங்கள் மொத்தமாக 5 வருஷத்துக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிங்கன்னா போதும். இதை விட கம்மியாக ஒரு டாக்டர் கோர்ஸை வந்து எங்கேயுமே படிக்க முடியாது, வேர்ல்டில் எங்கே போனாலும் படிக்க முடியாது. ஸோ ஆயுஷ் கோர்ஸஸை மட்டும் தான் நீங்கள் இப்படி படிக்க முடியும் கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா. இதுவே ஒரு ப்ரைவேட் காலேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 1.25 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் ஒரு 1 lakh வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ். அப்போ 2.25லேருந்து ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் இயர்லி செலவாகும். நீங்கள் ஒரு 4 இயருக்கு மட்டும் கட்டுவீங்க. 5வது வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ 10 lakhs எக்ஸ்ட்ரா ஒரு 2 lakhs வச்சாலும் 10 to 12 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜில் படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா கோர்ஸுக்குமே ஒரே மாதிரி தான் ஃபீஸு, எல்லாமே ஒன்று தான். ஸோ இதில் எதுவுமே ஃபீஸ் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 10லேருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த டாக்டர்ஸ் கோர்ஸை படிச்சிடலாம். ஸோ இது ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் கோட்டா. சரி, ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் இதே சேம் ஃபீஸ் தான் வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வரும்போது அப்படியே ஃபீஸ் மட்டும் டபுள் ஆகிடுது. 2.5 லட்ச ரூபாய் ஃபீஸு, மற்ற எல்லாமே அதே 1 lakh rupees வரும். அப்போ 3.5 அப்படின்னு 4 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 4 3 12, இது ஒரு 2 14, அப்போ 14 to 15 lakhs வச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலேயே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து நிறைய பேர் யோகா படிக்கிறாங்க. சித்தாவுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா கொஞ்சம் தமிழ் பார்டரில் இருக்கிறவங்க மட்டும் படிக்கிறாங்க. ஸோ இதை மற்ற எல்லாமே ஆயுர்வேதா இருக்கட்டும்,
இந்தியா ஃபுல்லாக அதர் ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க நிறைய பேர். யுனானியாக இருக்கட்டும் அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஹோமியோபதி அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. யோகா நேச்சுரோபதி அதர் ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. சித்தாவுக்கு தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் படிக்க முடியுன்றதுனால தான் இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ளே பார்டரில் இருக்கிறவங்க கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும்தான் படிக்கிறாங்க. அதையும் இதில் பார்டர்ஸில் இருக்கணும்னா மற்ற ஸ்டேட்டில் இருக்கணும் கொஞ்சம் கம்மி. சித்தாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா சித்தா தமிழ்நாட்டோட ஓரியன்டேஷன் இங்கே தான் பிறந்தது அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் வேக்கன்சி அப்போலேருந்தே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ மற்றதுக்கெலாம் கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் சித்தா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். சரி, அடுத்ததாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுன்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு சின்ன அப்டேட்ஸ் 2 சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நீட் மார்க்கு குறையுமா குறையாதா நிறைய பேர் கேட்குறாங்க. அது இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை. அது NCISM, NCH 2 பேரோட டெசிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் வந்து டிசைட் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். எப்பயுமே வருஷம் எவ்வளோ ஃபில் ஆகுது, இந்த வருஷம் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத பொறுத்து அது ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் முடியும்போது தெரியும். அப்போ ஏற்கனவே நான் அப்ளிகேஷன் போட்டேன். அப்போ எனக்கு நீட் மார்க் இப்போ தான் வந்தது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் காஸ்ட் கட்டிட்டீங்க. ஒருவேளை நீங்கள் நீட் மார்க் குறையும் போது உங்களோட மார்க் அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப அப்ளிகேஷன் போட தேவையில்லை. அந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு கன்சிடர் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு நீ அந்த எலிஜிபிலிட்டி மார்க் 177 இல்லாத, இல்லை ஓசியாக இருந்தால் 217 இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வராது. நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிடுவீங்க. ஏன்னா இது எலிஜிபிலிட்டி மார்க் இல்லை, அதனால் நீங்கள் இன்எலிஜிபிள்னு சொல்லி உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வராது. ஒருவேளை ஃப்யூச்சரில் மார்க்கு குறைச்சாங்க, இல்லை இப்போ கூட இன்னொரு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே இல்லை ஒரு 15 டேஸ்க்குள்ளே 10 டேஸ்க்குள்ளே ரிவைஸ்டு எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னா, ஒரு 160 மாற்றுறாங்கன்னா 160லேருந்து 177க்குள்ளே யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடுவீங்க. உங்களோட அப்ளிகேஷன் காஸ்ட்டு வீணாக போகாது. அதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட்டு ரிட்டர்ன் வராது. சார் நான் இப்போ நீட் மார்க் கம்மியாக தான் 160 வரைக்கும் எடுத்துருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இப்போ அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் 500 ரூபீஸ் உங்களுக்கு, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடுறீங்கன்னா 1000 ரூபீஸ். இது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் திருப்பி வராத காசுன்றதுனால உங்களோட எலிஜிபிலிட்டி மார்க் இல்லாமல் தயவு செஞ்சு போடாதீங்க. அங்கே ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் போடுற காசும் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ அதனால் இந்த எலிஜிபிலிட்டி மார்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். கீழே இருக்கிறவங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க விட்டுருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு ஃப்யூச்சரில் மார்க்கு குறைச்சி விட்டாங்கன்னா அப்போ நீங்கள் உங்களோட எலிஜிபிலிட்டி மார்க் வந்துச்சுன்னா நீட்டுக்கு நீங்கள், அதாவது இந்த கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது காசு சும்மா ஒரு 500 ரூபா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறீங்கன்னா ஒரு 1000 ரூபா சும்மா எங்கேயோ போடுற மாதிரி உங்களோட காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இது ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்ததாக கவுன்சிலிங்ஸ் எப்படி இருக்க போகுது, கவுன்சிலிங்கில் எப்படி இந்த முறை நடத்த போகிறாங்க, மற்ற ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸு என்னென்ன, அதுக்கப்புறம் எனக்கு வேறு நான் ஆப்ஷன்ஸு செலக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இவ்வளோ டீட்டெயில்ஸையும் கொடுக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக மேஜராக என்ன வேணும்னு உங்களோட டவுட்ஸை கேட்டுட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா டவுட்ஸோடு சேர்த்து இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே போட்டதுலேருந்து எதுவுமே மாறலை. உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நான் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக இருக்குது. நான் அதை திரும்பவும் இதில் ஏதாவது லேட்டஸ்ட்டாக ஏதாவது அப்டேட் ஆகிருந்தால் அதையும் மாடிஃபை பண்ணி சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் போடுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி.